உனக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கிறது உனக்கு தெரியல குட்டி. இப்படி ஒரு பொசிஷனுக்கு போயிட்டேன்னு வை, இப்படி போயிட்டேன்னு வை. வெல்கம் டு பிரகாஷ்லா vlogs. இன்னைக்கு டே 3. காலையிலே அபய் சங்கம் ஒழிச்சு நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம சபரி மட்டும் ட்ரம் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பிக் பாஸ் தான் வெள்ளங்கனாலாச்சே, நைட்டு கூட தண்ணி விடுவார்ல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் கடமை வச்சுக்க அளவே இல்லப்பா. நம்ம பிக் பாஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. சாதா ரூம் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு இதான் சந்தர்ப்பம் நம்ம டீலக்ஸ் ரூம் கண்டஸ்டன்ஸ் எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு லெட்டர் வந்திருக்கு, நாங்க படிக்க போறோம், இதுல முக்கியமான விஷயங்கள் கூட இருக்கலாம், நீங்க வந்தா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டுருக்காங்க. உடனே நம்ம டீலக்ஸ் ரூம் கண்டஸ்டன்ஸ் நேத்து தான் பெரியவர் காலையிலேயே காஃபி வேணும்னு சொல்லி எழுப்பி விட்டாரு. இன்னைக்கு பார்த்தா லெட்டர் வந்திருக்கு, படிக்க போறோம், வெளில வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம லிபர்ட்டியா ஒரு நாள் கூட நிம்மதியா யூஸ் பண்ணி தூங்கவே விட மாட்டாங்களே அப்படின்ட்டு எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இறக்கி விட்டு எல்லாரும் அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா 19 பேர் சேர்ந்து ஒரே ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இருங்கடா அவங்க எல்லாரையும் தனித்தனியா அடிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல 100 நாள் உள்ள யாரு இருப்பாங்க, அடுத்த வாரமே யாரும் வெளியே போயிடுவாங்க அப்படின்றத ஒரு ரீசனோட எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாரு. முதல்ல வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் 100 நாளும் நான் இருப்பேன், அடுத்த வாரம் கிளம்ப போறது நம்ம டைரக்டர். என்ன ரீசன்னா அவர் தான் இளைஞருக்கு வழிவிடுவார்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே மக்களும் சிந்திச்சு அவரை வந்து வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த வீட்டுல கெட்டது சொன்னாலும் அதை வச்சு நாமினேட் பண்ணுவாங்க, நல்லது பண்ணி நான் ஒதுங்கி போறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை ரீசனை வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நாமினேட் பண்றதுக்கு ஒரு ரீசன். இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு தரணும்னு ஒரு சென்டென்ஸ் அங்க சொன்னீங்க. அடுத்ததா நம்ம பிரவீன்ராஜ் வந்தாரு. அவர் வரும்போதே தெரியும் அவர் யார சொல்ல போறாருன்னு. அதே நம்ம திவாகரன் தான் இந்த வாரம் வெளியே போவாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி நம்ம கமருதீன் தான் 100 நாளும் இருப்பாருன்னு சொல்லிட்டு கான்பிடண்டா சொன்னாரு. அடுத்ததா சுபிக்ஷா வந்தாங்க. காந்தி தான் சீக்கிரம் வெளியே போவாரு, சபரி தான் 100 நாள் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்வதி வந்து பிரவீன்ராஜ் இந்த வீக் போயிடுவாரு, நம்ம கலையரசன் தான் கப்படிப்பாருன்னு சொன்னாங்க. அடுத்ததா வந்தா நம்ம திவாகர், கமருதீன் தான் இந்த வாரம் போயிடுவாரு, பார்வதி தான் 100 நாள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா நம்ம டைரக்டர் வந்தாரு. அவர் பிக் பாஸ் செலக்ட் ஆனதுமே பழைய சீசன் எல்லாம் பார்த்து கரைச்சு குடிச்சிட்டு வந்திருப்பார் போல. வந்ததுமே மாயா தான் அடுத்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம மட்டும் இல்ல, அங்க இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. மாயா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாரி மாயா இல்ல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 100 நாள் இருக்க போறது நம்ம கனிவான கனி அப்படின்னு சொன்னாரு. அடுத்த அந்த அப்சரா நம்ம கலையரசன் எலிமினேட் ஆவாங்க, சபரி வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கனி அக்கா சபரி வந்து வின்னர் ஆவாங்க, அரோரா வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம வியானா டைரக்டர் வெளியில போயிருவாரு, சபரி உள்ள இருப்பாரு அப்படின்னு கியூட்டா சொன்னாங்க. ஆட்டமிலான் போயிடுவாரு, சுபிக்ஷா இருப்பாங்க அப்படின்னு நம்ம ரம்யா சொன்னாங்க. அடுத்தது வந்து நம்ம கானா வினோத் எலிமினேஷன் சபரின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே நம்ம சுபிக்ஷா என்னது சபரி எலிமினேஷனா, எலிமினேஷனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வைக்க, அம்மா அது தெரியாம நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு பிடிக்குன்றதுக்காக அவர் சொல்லாம இருக்க முடியாது, ஏன் கேம் இதுதான், சபரி தான் எலிமினேஷன் வந்து சபரி தான் இருப்பாரு நினைக்கிறேன். அடுத்ததா வந்த நந்தினி அதே டைலாக வேற மாதிரி சொல்லி பாரு வெளியே போவாங்க, சபரிஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா அந்த கலை நம்ம திவாகர் வந்து வெளியே போவாரு, 100 நாள் இங்க இருந்து அவார்டு வாங்கணும்னா வரல, நான் என் லைஃபை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், என் நேமை சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. யாரு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லாமே போயிட்டாரு. அவார்டு வாங்குறதுக்காகவும் வரல, ஏன்னா என்னால இருக்கிற அவார்டவே மூட்டை கட்டி வச்சுட்டு அதவே உயரிய விருதை என்னால மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து வந்த கமருதீன் திவாகர் வெளியே போவாரு, வின்னர் சபரிஸ் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா கேப்டன் தேர்ந்தெடுக்க நேரம் வந்துச்சு. இந்த தடவை நம்ம கேப்டனுக்கு வீட்டு தலைன்னு ஒரு சிறப்பு பேரும் கொடுத்திருக்காங்க. வீட்டோட கேப்டனை செல்லமா தலைன்னு கூப்பிட போறீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை கேப்டனா போட்டி போடுறவங்களுக்கு ஒரு சலுகையும் இருக்கு. ஒரு தடவை கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அவங்க 16 வாரமும் கேப்டனா போட்டி போடலாம். கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சில டாஸ்க் இருக்குது. அதுல முதல் டாஸ்க் பொங்குதே பொங்குதே அப்படின்னா ஒரு பாத்திரத்துல பால் வச்சிருப்பாங்க, அதை எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் யாரு 4 பேர் ஸ்டவ்ல எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல கலை, நந்தினி, சபரிஸ், துஷார் இவங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்ததா பஸ்ஸர் எடுத்த உடனே ஸ்டவ் ஆன் பண்ணணும், நல்லா பொங்கி பாத்திரத்தோட எட்ஜ் வரைக்கும் வரணும், கீழே கொட்டக்கூடாது. நம்ம கலைக்கு எட்ஜை தாண்டி கீழே கொட்டிடுச்சு. நம்ம நந்தினிக்கு முக்காவாசி வரும்போது அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. துஷாருக்கு ஃபுல் எட்ஜ் வரைக்கும் வரல, நம்ம சபரிஸ்க்கு தான் கரெக்டா ஃபுல் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு கரெக்டா ஆஃப் பண்ணிட்டாரு. சபரி, நந்தினி, துஷார் இவங்க 3 பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க. நம்ம பார்வதி லக்ஸரி ரூம் பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்த வியானா அந்த மேட்டர் இந்த மேட்டர் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம பார்வதி எந்த வேலை சொன்னாலும் அதை முறையா சொல்லுங்க, இந்த மாதிரி ஆர்டரிங்கா சொன்னா நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. சொன்னாதான் நான் செய்வேன். அப்படியே வீட கூட்டிட்டு இருந்தாங்க. அப்ப தொடப்பத்தை எடுத்து தரையிலையும் செவுத்துலயும் தட்டி சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இத பத்தவியானா எங்களோட ரூம் எவ்வளவு லக்ஸரியான ரூம், இதுல போய் இப்படி தட்டுறீங்க, அப்படிலாம் தட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்வதி ஒரு வீட்டுல கூட்டும் போது இது நார்மலா தட்டுறதுதான், இது ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் நீங்க வந்து மாத்திக்கங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்வதி சொன்னாங்க.
உடனே அங்க இருந்து வந்த சுபி, நீங்க மட்டும் வேலை கொடுக்கும் போது ஆர்டரிங்க கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து கரெக்டா பேசுங்க, முறையா பேசுங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க மட்டும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. ஆனா அது யாருமே கண்டுக்கல. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன பார்வதி, சும்மா என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அடுத்ததான் மறுபடியும் பொங்குதே டாஸ்க் வந்துச்சு. இதுல ஆதிரை, அப்சரா, விக்ரம், பார்வதி இவங்க 4 பேருமே கரெக்டா பால பொங்க வச்சுட்டாங்க. மறுபடியும் பொங்குதே டாஸ்க் வந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார், கெமி, பிரவீன் ராஜ், எஃப்ஜே இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட அடுப்பு அதிலே ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால பால் ஃபுல்லா பொங்கல. மத்த 3 பேரும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இவரு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. இவ்வளவு ரவுண்ட் நடந்ததுலயும் நம்ம கனி மட்டும் பால் பாத்திரத்தை எடுத்து வைக்கவே இல்ல. சோ அதனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுப்பு மேல கூட வைக்கல. ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி நம்ம பார்வதியும் சுபிசாவும் பேசிட்டு இருக்கும்போது, பார்வதி நான் இதெல்லாம் அந்த டாஸ்க்குக்காக சுவாரஸ்யத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், சோ வந்து எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னாங்க. டாஸ்க்குக்காக பண்ணது உண்மைதான், ஆனாலும் நீங்களும் வியனாவும் சேர்ந்து என்ன வந்து ஹர்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு வந்து நான் உண்மையா தான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சுபிக்ஸா, இப்பதானே மறப்போம் மன்னிப்போம் நீங்க, அதுக்குள்ள மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஓகே மறப்போம் மன்னிப்போம், ஆனா நான் இனிமே அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கினா திவாகரன் நினைச்சு வேலை வாங்கிக்கங்க அப்படின்னு நம்ம பார்வதி சொன்னாங்க. அப்ப இதுதான் உங்க முடிவா அப்படின்னு நம்ம சுபிக்ஸா கேட்க, பார்வதி நான் முடிவு எடுத்துட்டுலாம் பேசல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல இருந்து என்ன வருதோ அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சுபிக்ஸா, அப்ப நீங்க முன்னாடி பேசுறதெல்லாம் மைண்ட்ல இருந்து பேசல அப்படின்னு நான் கலா கேட்டாங்க. டாக்கிங் ஃப்ரம் மை மைண்ட். ஓகேக்கா, ஓகே. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தான பேசுனீங்க. ஆமா, சரி, ஓகே பேசுங்க. இப்போ பார்வதிக்கு மட்டும் இல்ல, நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் நக்கலா பேசுறாங்கட்டு. அது இப்ப நமக்கே தெளிவா தெரியும். பார்வதி நாங்க வர மாட்டேன் அப்படின்றத ஆணித்தனமா சொல்லிட்டு சுபிக்ஸாக்கு ஹக் கொடுத்து அனுப்பி விட்டா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணிடுவா போல இவ. தெளிவான பாரு, வாட்டர்மெலன் ஸ்டார், கலை இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரம்யா வர, ரம்யா கிட்ட பாரு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா கன்வின்ஸ் பண்ணுது, இன்னே பிரெயின் வாஷ் பண்ணிச்சு அந்த பொண்ணு. இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சுபிக்ஸா வந்துட்டாங்க. உடனே ரம்யா, நீ ஏன் இவங்களை கன்வின்ஸ் பண்ற, நம்ம தான் பிக் பாஸ் சொல்லிட்டோம்ல இவங்க வேலை செய்யலங்கிறத, அவங்க வந்து அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பிக் பாஸ் எப்போ சொல்லிட்டோம், இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு பார்வதி, இப்பவே நீ இப்படி இருக்கியே, உனக்குலாம் ஒரு நல்ல பொசிஷன் வந்துச்சுன்னா வேற லெவல்ல பண்ணுவப்போ அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கா கலாச்சிட்டு இருந்தாங்க. என்னமா உன்னை பத்தி நல்லதா சொன்னாலும் இல்ல நான் ஏத்துக்கல. சினாரியோ எல்லாம் பார்க்கும்போது 4 சீனியர் சேர்ந்து ஒரு ஜூனியர் கலாச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ரம்யா சுபிக்ஸா கிட்ட என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாட்டர்மெலன் ஸ்டார், பார்வதி இவங்க 3 பேரும் ஒரு மேனரிசம் காட்டி இவங்கள கலாச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து காண்டான சுபிக்ஸா கோவமா வெளியே கிளம்பிட்டாங்க. லைக் நீ ஏதோ பேச பாரு, ஒரு நிமிஷம் நீ இந்த பிரச்சனையை பெருசாகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டு ஹால்ல உட்கார வச்சு மறுபடியும் எஸ்கலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் பார்வதி, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் இனிமே டீலக்ஸ் ரூமுக்கு வேலைக்கு வர மாட்டேன், ஆல்ரெடி பிக் பாஸ்டையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள பிக் பாஸ் வெளில தண்ணியை திறந்து விட்டு தண்ணி அது பாட்டில போயிட்டு இருந்துச்சு. யாரும் அதை கவனிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி இருக்கிறத கவனிச்சு வெளில ஓடி போய் தண்ணி பிடிக்க போகும்போது தண்ணி நின்றுச்சு. அங்க இருந்திருக்கணும், அதுதான் உண்மை. அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வச்சு வெளில வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சம்பந்தமே இல்லாம கெமி சுபிக்ஸாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே உட்கார்ந்து இருந்த கெமி எந்தின்னு கோவத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணன் ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு சின்ன சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் முன்னாடி யாருன்னு பேசினாலும் அவங்க வயிற்ற பார்த்து பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கெமி அவர் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு என் வயிற்ற பார்த்து பேசாதீங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அவங்கள பார்த்து பேச விருப்பம் இல்ல, அவர் வேற எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு கேமரா இருக்கும்போது இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், ஏன்னா அது வந்து வெளில போய் போட்டு போது வேற மாதிரி இருக்கும். நமக்கு இங்க தோணுன மாதிரி அங்க ஆதிரைக்கும் தோணி இருக்கு. அவங்களும் இதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்ப நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் பாரதி மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கண்ணாடி வச்சு கலாய்ச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், சுபிக்ஸா அப்படியே நம்ம பக்கம் திரும்பி வாங்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை பை.